உங்களுடைய தாய் உங்களுக்காக செய்கின்ற பிரார்த்தனை என்பது வார்த்தையால் வருவது அல்ல, தொப்புள் கொடி உறவால் வருவது. சகோதரர்களே, அங்க இருந்து ஞாபகப்படுத்தி வருவது உங்களை பெற்ற ஞாபகம், உங்களுக்கு பாலூட்டிய ஞாபகம், உங்களை வளர்த்த ஞாபகம். இதையெல்லாம் வைத்துத்தான் அவள் உங்களுக்கு ஒரு உடம்புக்கு ஏதாவது ஒரு சுகையினமாக இருந்தால் அவள் கேட்கின்ற பிரார்த்தனை. நண்பனுக்கு அந்த மாதிரி பிரார்த்தனை வராது, மனைவிக்கு அந்த மாதிரி பிரார்த்தனை வராது, உங்கள் சகோதரங்களுக்கு அந்த பிரார்த்தனை வராது. தாயிடத்தில் வருகின்ற பிரார்த்தனை அப்படிப்பட்டது, தந்தையிடத்திலே வருகின்ற பிரார்த்தனை அப்படிப்பட்டது. பெற்றோர்களுடைய விடயத்திலே மிக கவனமாக நானும் நீங்களும் நடக்க வேண்டும். அந்த உறவு மிக பிரயோசனமான உறவு இந்த உறவுகளிலேயே என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்கின்றேன். தப்பித்தவரை கூட பெற்றோருடைய சாபத்தை ஒரு துளி வார்த்தையால், ஒரு சொல்லால் கூட பெற்றுவிட வேண்டாம். நாசமா போகட்டும் என்பது சர்வசாதாரணமாக இருக்கலாம் நமக்கெல்லாம், ஆனால் போய் விடுவோம். சாதாரணமான விஷயம் ஒன்று அல்ல அது. அவர்கள் வாய் திறந்து அவர்கள் ஒரு சாபத்தை விடுவார்களாக இருந்தால், அவர்கள் நமக்கு எதிராக ஒரு பிரார்த்தனை செய்து விடுவார்களாக இருந்தால், அல்லாஹ் தஆலா உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்ற பிரார்த்தனைகள் அது மிக பிரதானமான பிரார்த்தனை என்பதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்ற பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அடுத்த மனிதர்களுக்கு கெடுதி தரும் வகையில், அடுத்த மனிதர்களுக்கு நம்மில் உரிமை இல்லாத ஒரு விடயத்தில் அவர் நமக்கு அநியாயம் செஞ்சில்ல, ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையிலே அந்த மனிதர்